பார்த்தீங்களா ரோடு முதல்ல அப்படியே ரோடு இருந்தது, இப்போ பாருங்க டைவர்ட் பண்ணியிருக்கான். இதுதான் பிரச்சனையே, தெரியவே தெரியாது நம்மளுக்கா, தெரியாமே போயிடும், நம்மளும் தெரியாமே போயிடும் அப்படியே. சரிங்க, ஐ திங்க் இட்ஸ் டைம் டு ரிட்டர்ன். வீட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ 65, ஆக்சுவலி நான் நடுவில் தான் போட்டேன். ஒரு 14 கிலோமீட்டர் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா 75, 79, 80 கிட்ட 80ன்னு வைங்களேன். 80 போஸ்ட் இருக்குது. நான் இங்கேருந்து என்னோடய திருச்செங்கோல் ஒரு காலேஜ் படித்தேங்க. ஸோ அங்கே போகிறதுக்கே வந்து எனக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 120 தான். 40 கிலோமீட்டரில் காலேஜே போயிடும்னு நினைக்கிறேன். ஓ மை காட், இதாங்க பிரச்சனை. நான் எய்ம் பண்ணது வேறு விஷயம், போயிட்டு ஒரு 50-60 கிலோமீட்டர் போயிட்டு வந்துடலான்ட்டு. ஆனால் இது இந்த ரோடு நம்மளை எப்படியே செடியூஸ் பண்ணுது, நம்மளை வந்து பார்க்க வைக்கணும், பார்க்கணும். ஓ அவன் ஸ்பீடாக வந்தான், அதான் பயந்துட்டேன். திடீர்னு இப்படி சரக்குன்னு வந்துட்டாலும் என்னங்க பண்ணுறது? ஓகே சரி, 2 லேனில் தாங்க பிரச்சனை. டக்குன்னு அப்படியே வந்துடுவாங்க. நம்மளும் ஸ்பீடாக, எல்லோரும் ஸ்பீடாக தான் போவாங்க. ஸோ அந்த ஒரு இது இருக்குங்க, ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். 3 லைன் விட 2 லைனில் ரொம்பவே 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 கான்ஷியஸாக இருக்கணும், இல்லாட்டி கஷ்டங்க. ஆஹா, இன்னொரு 500 ரூபாய்க்கு அடிக்கணும் போல இருக்கே. 500 ரூபாய்க்கு பட்ஜெட் பிளான் பண்ணால் 1000 ரூபா கொண்டு வந்து விடுதே. இதாங்க நம்ம பையன் புத்தி. நம்மளை வந்து நம்ம பட்ஜெட்லேயே விட மாட்டான், எப்பவுமே ஜாஸ்தி கொண்டு வந்துடுவான். நம்ம 500 ரூபாய்க்கு பிளான் பண்ணால் 1000 ரூபாய்க்கு முயற்சி வச்சிருவான். அதாங்க பிரச்சனை. ஓ 3 லைனா ஸ்டாப்ஸா? இல்லை 2 லைன், அதே 2 லைன். முன்னாடி விட்டுலாமா? பழைய ஸ்பீடாக வந்தான், பழையக்கார ஸ்பீடாக வந்தான். சரி 40 ஏங்க இல்லைங்க, நான் இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் இதாகிடும், சேலம் வந்துடும், பக்கம்தான் இல்லையா? சாரி, ஈரோடு வந்துடும். ஈரோடு சேலம், இல்லையா? ஈரோடே வந்துடும். அப்படியே டைவர்ட் ஆகிடுறாங்க, அதுதாங்க பெஸ்ட்டு. எங்கே டீ கடை திருப்பினோம்னா அங்கே எப்படி ஒரு பேக்கரி இருக்கும், சாம அப்படியே போயிட்டு ரிட்டர்ன் ஆகிடலான்னு இருக்கேங்க. அவ்வளோதாங்க, சண்டே ரைட். எஸ், தட்ஸ் இட். ஒரு ரிட்டர்ன் மட்டும் இதே மாதிரி ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு, ஒரு சின்ன நேப் எடுத்துகிட்டு, அவ்வளோதாங்க. இப்படி தாங்க டைவர்ட் ஆகணும். ஐயா வா 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 வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாடா. அவ்வளோதாங்க. ஆனால் இதுக்கு மேலே வந்து இட்ஸ் பியாண்ட் த லிமிட்டேஷன்ஸ் இல்லையா? நான் ஆக்சுவலி ஒன்று சொல்லணும். ஆக்சுவலி நான் கோவா இதில் பார்த்திங்கன்னா ரிட்டன் நான் vlog எடுக்கலைங்க, பெரிய இதாகிடுச்சு. என்னென்னா நான் ஒரே நாளில் வந்து கோவாலேருந்து என் கோயம்புத்தூர் வந்தேன். அது வந்து என் கூட வந்தவங்களுக்கு தெரியும், ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். பட் ஆனால் சொல்லலை, ஏன்னா நான் vlog எடுக்கலைங்க. நான் vlog எடுத்தேன்னா கண்டிப்பாக என்னால் முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு. லைக் நான் நினச்ச மாதிரி ஒரு 1 டேயில் வர மாதிரி கஷ்டங்க. ஆனால் நான் தப்புன்னேன், சரி அப்போ போட்டிருக்கலாமா அப்படின்னு தான் தோணுது. சரி நெக்ஸ்ட் டைம் ஒரு இது ட்ரை பண்ணுவாங்க. ஸோ என்னோடய பெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 ஹவர்ஸில் நான் வந்துட்டு 1040 1040 கரெக்டாக கோவாலேருந்து எங்கள் வீட்டுக்குன்னு வைங்களேன். அதாவது கோவாவில் இருக்க அந்த ரெசார்ட்டு நாங்கள் தங்கினதுலேருந்து என் வீட்டுக்கு 1040 கிலோமீட்டர்ஸ் 15 ஹவர்ஸில் வந்தேன். பெருமைக்குன்னு இல்லை, என்னோடய பர்சனல் பெஸ்ட்னு வைங்களேன். ஸோ இவ்வளோ வருஷம் ஓட்டிகிட்டு இருக்கோம் பைக்கு. சரி இதோட நான் என்னோடய பொட்டன்ஷியல் என்னென்னு பார்க்கணும் இல்லையா நான். ஸோ அதுக்கு தான் மெயினாக இது பண்ணேன். இங்கே ஏதோ ஒரு டீ கடையில் அப்படியே நிறுத்தி டீ சாப்பிட்டுட்டு, ஸோ அதுதாங்க என்னோடய பெஸ்ட்டு. ஸோ 1040 கிலோமீட்டர்ஸ் ஐ டுக் வித்தின் என்ன சொல்கிறது 15 ஹவர்ஸ். ஸோ 1040 கிலோமீட்டர்ஸ் 15 ஹவர்ஸில் என்னோடய பெஸ்ட்டே தாங்க. ஸோ அது நான் நெக்ஸ்ட் டைம் நான் கண்டிப்பாக
இதே மாதிரி ஒரு 1000 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே நான் ரைட் போவேன், கண்டிப்பாக வரும். அப்படிங்கும்போது ஐ சி மை பெஸ்ட். பட் நான் ஃப்ரெண்ட்ஸோட இல்லை குரூப்பாக போனேன் அப்படின்னா ஐ கான்ட், அது என்னால் முடியுமான்னு தெரியாது. சோலோவாக அவ்வளோ போவேனான்னு தெரியாது. பட் பார்ப்போங்க. இல்லை ஏதோ ஒரு இதே மாதிரி டயத்தில் இஃப் பாசிபிள் என்னால் சரி பண்ண முடியும்னா கண்டிப்பாக நான் பண்ணுறேன். ஸோ அது என்னோடய பெஸ்ட்டு. ட்ரை பண்ணோம் இல்லைங்களா, அதுவும் நம்ம செக் பண்ணி பார்த்து தப்பு இல்லைங்க. அது பெஸ்ட்டு நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு அது என்ன ஏதுன்னு சொல்கிறதுல தப்பே இல்லை. உங்களுக்கும் உங்களோட பெஸ்ட் என்னன்னு சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். மறக்காமல் மெயினாக டீ சொல்லணும். டீ எங்கே சொல்கிறது? டீ ஆள் இருக்கா? டீ ஒரு டீ சொல்லுங்கள். ஒரு டீ இல்லை டீ மட்டும். ஓகே ஓகே ஓகே. ஸோ டீ சாப்பிட்டேங்க. டோல்கேட்டை நிறுத்தினேன், இங்கே தான் டீ சாப்பிட்டேன். ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்தேங்க. ஒருத்தன் தெரிஞ்சவங்ககிட்ட கொடுத்து எடுக்க சொல்லி, தெரிஞ்சவங்கன்னா ஆப்வியஸ்லி பார்த்தாலாம் தெரியும் இல்லையா, அந்த மாதிரி சொன்னேன். தெரிஞ்சதுனால சரி ஓகே ஃபோட்டோ எடுங்கண்ணா அப்படின்னேன். அவரே எடுத்தாருங்க. ஓகே பரவாயில்ல, நல்லா தான் எடுத்தார், நாட் பேட். ஸோ அவ்வளோதான், இந்த ரைடு சின்ன ரைடு தான் அப்படியே வந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து பெருந்துறைங்க, அதுக்கப்புறம் ஈரோடு வந்துடும். ஈரோடு யா பெருந்துறை கொஞ்சம் தூரத்தில் ஈரோடு, அப்புறம் சேலம்னு போயிடும். சரி இதுக்கு மேலே நம்ம இது இப்படியே போட்டுட்டு இருந்தால் நல்லா இருக்காது. நம்ம ரிட்டர்ன் போகிறது கரெக்டாக இருக்கும். ஆனால் வீட்டில் தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவேன்ட்டு ஒரு முடிவில் இருக்கேன். 8 போகுது. ஸோ அதனால் ரெடியாக வீட்டுக்கு கிளம்பிடலாங்க. ஸோ யா வீடியோஸ் பார்த்தேன், நிறைய வின்னாய்ஸ் வருதுங்க. எனக்கு அதுதாங்க பிரச்சனையாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பார்க்கலாம். எல்லாம் எடுத்துகிட்டே இல்லை, இது வைக்கலை. சரிங்களா, அதாங்க பிரச்சனை. எப்போ போட மறந்துடுறேன். சரி போகலாம். நல்ல பிக்கப்பு. ஏதாவது ஒன்று பண்ணுங்கடா. ஏதாவது ஒன்று பண்ணணும். ஒருத்தன் ஸ்லோ பண்ணலாம், ஏதோ ஒரு லெஃப்ட் ஒதுங்கலாம், அதான் இல்லை இருக்கும். அதுதாங்க இது பெரிய இதுதான். பட் அது கால்குலேட்டிவ், அதுதான் உண்மை. நினச்சி பாருங்க, ஒரு 10 இடத்துல டைவர்ட் போட்டு அவன் டோலும் வாங்குறான். இல்லை இப்போ இந்த இடத்துல மெயின்டெனன்ஸ் நடக்குது அப்படின்னா அவன் டோலில் பாதி ப்ரைஸ் குறைக்கணும். குறைப்பானான்னு தெரில. யாராவது கார் இது பண்ணவங்ககிட்ட கேட்டால் தெரியும் எவ்வளோ வாங்கினான்னு சொல்லிட்டு அந்த டோலில். இப்படி மெயின்டெனன்ஸ் போயிட்டுருக்குங்க. ஸோ அதனால் நாங்கள் வந்து வில் ரெடியூஸ் த ப்ரைஸ். அஃப்கோர்ஸ் தே ஹேவ் டு டூ. பின்ன ஃபுல்லாக பக்காவாக போட்டிருந்தீங்கன்னா தானே உனக்கு காசு தரணும், இல்லைன்னா நான் எதுக்கு தரணும்? இவ்வளோ பெரிய டைவர்ஷன் போட்டிருக்கல அப்படிங்கும்போது ஐ ஹேவ் டு கிவ் யூ ரெடியூஸ்டு ப்ரைஸ். ஒரு 30-40% கம்மியாவது பண்ணணும். ஒரு மீட்டருக்கு 1 ரூபா டைவர்ஷனில், ஒரு மீட்டருக்கு 1 ரூபா
டோல்கேட்டோட ப்ரைஸில் கம்மி பண்ண அப்படின்னா நல்லாயிருக்கும். 100 மீட்டர் 100 ரூபா, டோலே 80 ரூபா ஐயா அப்படின்னா நாங்கள் 20 ரூபா கொடுக்கணும் அப்படின்பாடுங்க. சரி, பட் அது தப்புங்க. இந்த மாதிரி இருந்ததுன்னா டோல் கம்மி பண்ணணும். அது அப்படி பண்ணுறது நல்லது, பண்ணணும். பண்ணுறானுங்களான்னு தெரியாது. நம்ம எங்கே டோல் கட்டுறோம் பைக்கில். ஆனால் பெங்களூரில் இருந்து இந்த சில்க் ரோடு அங்கெல்லாம் டோல் கட்டினவங்க பைக்குக்கே 80 ரூபா வாங்கினாங்க அந்த ரோட்டில். அநியாயங்க அதெல்லாம். ஸ்பீட் லிமிட் 80 தான், 80க்கு மேலே போகவே கூடாது, அப்படியெல்லாம் இருந்ததுங்க. இந்த 2 லைனில் இதான் பிரச்சனை. டிராஃபிக் தான். அது ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு பார்ப்போம். மேடு ஏறுது. இந்த மாதிரி ஹைவேஸில் பிரச்சனை என்னென்னா நிறையா ஸ்பீட் பம்ப்ஸ் வருது, அங்கங்கே தூக்கி போடுது, கர்வ்ஸ் நிறையா இருக்குது. அதனாலேயே நம்மளால் வந்து ஒரு ஃபுல் ஸ்பீடாக ஓட்ட முடியல. ஆனால் இந்த கோவா ட்ரிப்பில் நாங்கள் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் ஹைவேஸ் ஸ்ட்ரெயிட் ரோடு வித்தவுட் எனி பம்ப்ஸ், அப்படியே ரோடு ஃபுல் ஃப்ளாட் ரோடு, ஃபுல்லாக அழுத்திட்டு போகலாம். புரியுது, அங்கங்கே தான் கர்வ்ஸ் இருந்தது. அதனால தான் இங்கே அந்த மாதிரி இருக்கனால தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. டோட்டல் ஐஎஸ் 100 120லலாம் ஜாலியாக போகலாம் இங்கே. பட் ரொம்ப ஹை ஸ்பீடில் போக முடியாது. திடீர்னு தூக்கி போட்டுரும், கண்ட்ரோல் இல்லைனாக்கா அப்படியே வாபிளாகி விழுந்துருவோம். ஸோ இப்படி தான் வந்து இருக்குதுங்க. அதுதான் பிரச்சனை, வேறு ஒன்றும் இல்லை. இன்னொன்று கொஞ்சம் டிராஃபிக்காக இருக்குது, அங்கங்கே டிராஃபிக் ஆகுது. ஸோ அதனாலேயும் நம்ம அதையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நல்லா போயிட்டுருப்போம், டக்குன்னு பெண்டு வரும். அந்த பெண்டில் 100ல் தான் திருப்ப முடியும். நம்ம 160ல் போயிட்டு இருந்தோம்னா கஷ்டங்க. ஸோ அதுதான் பிரச்சனை, வேற ஒன்றும் இல்லை. வேற ஒரு நல்ல ஃப்ளாட் ரோடு வந்துச்சுன்னு வைங்க, அப்போ ஒரு டைம் அழுதி பார்க்கலாம். சரி பார்ப்போம். தலைவர் திமிகளை தானுங்க. அந்த என்ஹெச்எல்லாம் பார்த்துட்டு நம்மளுக்கு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது போர் அடிச்சிருதுங்க, அவ்வளோ. அந்த என்ஹெச் அப்படி பக்காவாக இருந்துச்சு. நான் அந்த வீடியோ கூட இருக்குங்க, நம்ம இதெல்லாம் பாருங்கள். நான் நிறைய டாப் ஸ்பீடு, அதாவது 160க்கு மேலேயே போயிட்டுருப்பேன். ரோடு ஒன்றுமே நம்மளே பண்ணாது, தூக்கி போடாது, எந்த ஒரு பம்ப்ஸ் இருக்காது. இங்கே வந்து அதான் பிரச்சனை இந்த மாதிரி ரோட்டில். ஸோ இங்கே வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஓட்டுறது நல்லது. திடீர்னு டேர்னிங்ஸ் வருது, அதோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 100ல் தான் அவங்க வச்சுருப்பாங்க. ஸோ
ஸோ நம்ம அதுக்கு மேலே போக போக கொஞ்சம் அந்த டேர்னிங்ஸில் டேஞ்சர் தான். ஸோ அதையும் நம்ம வந்து மெயினாக பார்க்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்குங்க. அதுதான் இந்த என்ஹெச்சுக்கும் அந்த என்ஹெச்சுக்கும் வித்தியாசம் இருக்குது. பார்த்தீங்களா, இதெல்லாம் தூக்கி போடுது. இந்த சென்ட்ரல் லைன்லாம் பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குது. பாத்தோல்ஸ் பார்த்தீங்களா, இதா அதே நான் 160 வந்து தூக்கி 100 கிட்ட வந்து பண்ணால் பிரச்சனை இல்லை. மொத்த கை கூட விட்டுட்டு நான் பண்ணேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 160 நான் 2 கை பிடிச்சி வந்தாலும் அப்படி ஒரு தூக்கி போடும். அதில் லைட்டாக இப்படி ஒரு ஷேக் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு, அவ்வளோதான்.